குற்றால நாடார் குன்றோட உச்சியில் பழமையான ராஜ மாளிகை ஒன்று இருக்குது. அது நிலாச்சிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாளிகை சுற்றிலும் அடர்ந்த காடு இருக்குது. அந்த மாளிகைக்குள்ள இது வரைக்கும் யாருமே போனதில்லை. ஏன்னா அந்த மாளிகை ஒரு பேய் பிடிச்ச மாளிகை அப்படின்னு கதை சொல்கிறாங்க. சிவா ரொம்ப ஆர்வம் இருந்த ஒரு இளைஞன். அவன் பழங்கால பொருட்கள் பழங்கால கதையை கேட்கறதுல அவனுக்கு ரொம்ப ஆர்வம். ஒரு நாள் நிலாசிரை பற்றி அவன் கதையாக கேட்குறான். கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்தங்க ஏதோ மர்மம் இருக்குது, அந்த மர்மம் என்ன அப்படிங்கிறதையும் அதை தீர்க்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஒரு நாள் மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. அப்போது சிவா என்ன பண்ணுறான், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நிலா சிறைசாலைக்கு போகிறான். அங்கே போனோடனே அவங்களுக்கு அடர்த்தியான மரண காடு கண்ணப்படுது. அது எல்லாத்தையும் கடந்து தான் அவங்க அந்த மாளிகைக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாளிகைக்கு போகிறாங்க. இடிபாடுள்ள கதவுகள், நிறைய இடிபாடோடு அந்த கதவுகள் இருக்குது. அந்த கதவுகள் எல்லாம் நீக்கிட்டு அவங்க அந்த மாளிகைக்குள்ளே போகிறாங்க. மாளிகையுள்ள ஒரே இருட்டு, எல்லா வரி தூசியும் சிலைகள் உடைஞ்சி போயும் காணப்படுது. ஏன்னா இது அந்த காலத்து மாளிகை இல்லையா, அதனால உடைஞ்சு காணப்படுது. அங்கங்கே ஓவியங்கள் ரொம்ப மங்கியும் காணப்படுது. அப்போது அந்த ஓவியங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எந்தோ அழகான ஓவியங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஊதக்காற்று வீசுது. ஊதக்காற்று மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு பயங்கரமான சிரிப்பொலி கேட்க ஆரம்பிக்குது. சிவாவும் அவங்களோட நண்பர்கள் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இவ்வளோ நேரம் அமைதியாக தான் இருந்துச்சு, திடீர்னு என்ன இவ்வளோ பயங்கரமாக நம்ம பயப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பொலி கேட்குது அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிரிப்பொலி எந்த திசையிலிருந்து வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு முன்னாடி போகிறாங்க. அங்கே ஒரு மங்கலான விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த விளக்குக்கு அடியில் வந்து ஒரு புத்தகம் இருக்குது. சிவா அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புத்தகம் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ராஜாவோட டைரி. அந்த ராஜா அந்த டைரியில் எழுதியிருக்காரு. சிவா அதை படித்து பார்த்தாலே உடம்பு அப்படியே குளிர்ச்சியில் உறைஞ்சி போகுது. தனது ராஜா வந்து அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, மனைவியை கொலை செஞ்சதாகவும் அதை சிறைசாலைக்குள்ள அடைச்சி வச்சதாகவும் அதில் எழுதியிருந்தது. அந்த ஆவி கலைஞ்சு வருவதாக அதில் போட்டு இருந்துச்சு. இதை படித்து பார்த்தாரு சிவாவுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியிலேருந்து சிவானால் வெளியிலேயே வர முடியல. அடுத்து சிவா அந்த புத்தகத்தை உடனே மூடிடுறான். திடீர்னு விளக்கு அணைய ஆரம்பிக்குது. அறை ஃபுல்லாமே இருட்டாகுது. அங்கே ஒரு குரல் கேட்குது. நீ என் சிறையை திறந்து விட்டாய், இனி நீயும் இங்கேயே சிறைப்பட்டு கிடப்பாய் அப்படின்னு ஒரு குரல் கத்த ஆரம்பிக்குது. சிவாவும் அவனோட நண்பர்களும் இந்த இதை கேட்டோன்னே அப்படியே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கிருந்து எப்படியாவது ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கிருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடுறாங்க. மாளிகையை விட்டே வெளியில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு காட்டில் இருந்து எப்படியோ அங்கங்கே ஓடி அங்கங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. அன்னையிலிருந்து சிவா அந்த நிலா சிறைசாலைக்கு போகிறதே இல்லை. ஆனால் அந்த மர்மமுக்கு அவனை விட்டு நீங்கவே இல்லை. அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்த சிவா, அந்த ராஜாவோட ஆவி தான் அந்த சிறைசாலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பித்தான். சிவா தப்பிச்சு அங்கிருந்து வந்ததுக்கப்புறம் அந்த டைரியை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறான். சில குறிப்புகளை கொண்டு ராஜாவோட மனைவி கொலை செய்யப்பட்டதுக்கு வேறு என்னமோ காரணம் இருக்கு அப்படின்னு சிவாவுக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிக்குது. அதை எப்படியாவது நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிவா நினைக்கிறான். அவன் ராஜாவோட வம்சாவளியில சேர்ந்தவங்களை கண்டுபிடிச்சு இதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் அந்த வம்சாவளிங்க கதைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜா தன்னோட சகோதரனுக்காண்டி தான் மனைவியை கொலை செய்ததான் மறைக்கப்பட்ட ஒரு உண்மை
அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மனைவி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்து ராஜா சுமத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட வம்சாவளிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவல் சிவாவுக்கு மீண்டும் அந்த நிலா சிறைசாலைக்கு போகணும் அப்படிங்கிற முடிவை எடுக்க ஆரம்பிக்குது. உடனே சிவா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அன்னைக்கு தனியாவெல்லாம் போகலை, அவங்க கூட அந்த மாளிகைக்குள்ளே நுழையிறதுக்கு இந்த டைம் தனியாவெல்லாம் அவன் போகலை, நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த மாளிகைக்கு போகிறதுக்கு விளக்குகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கூட வந்து ஆய்வு செய்ய ஆய்வாளரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு சுவர் தெரியுது, மறைஞ்சிருக்கிற ஒரு கதவு தெரியுது. அந்த கதவுக்குள்ள சிவா உள்ள போறா. அங்க ஒரு இருட்டு அறை இருக்கு. அந்த இருட்டு அறை தான் அந்த ராஜாவோட ரகசிய அறையா இருக்கும் அப்படின்னு நம்புறான். அந்த அறைக்குள்ள பல பொக்கிஷங்களும் பல குறிப்புகளும் இருக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு ராஜா நினைக்கிறான். ஏன்னா இதுக்குள்ளே போய் அது என்னன்னு பார்த்தா மட்டும்தான் அங்கே ராஜாவோட கடிதம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இளவரசன் எழுதிய டைரி கிடைச்சது அப்படின்னா ராஜா நல்லவர் அப்படிங்கிறதும் இளவரசர் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் அப்படின்னு சிவா நினைக்கிறான். உடனே அங்கே உள்ளே போகிறாங்க, அந்த ரகசிய அறைக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து ஒரு டைரி கிடைக்குது. அது ஒரு இளவரசனோட டைரி. அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதிலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த ராஜாவோட மனைவியோட ஆவியை இந்த இடத்துல தான் அடைச்சி வச்சிருந்ததாகவும், அதுக்கு முன்னாடி அந்த மனைவியை கொடுமைப்படுத்தினதாகவும், இதை கொன்னது அந்த இளவரசனை தான் அப்படிங்கவும், அதை வந்து மறைச்சது ராஜா தன்னோட சகோதரனுக்காண்டி இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னும் அதில் எழுதியிருந்துச்சு. இதை கண்டுபிடிச்ச சிவாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை பற்றி வெளி உலகத்துக்கு ராஜாவோட மறுபக்கத்தையும் வெளி உலகத்துக்கு காட்டுறான். இதில் இளவரசன் தான் மிகப்பெரிய குற்றவாளி அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு சிவா காட்டுறான். நிலா சிறைசாலையில் இருந்த மர்மம் அதிலிருந்து விலக ஆரம்பிக்குது. அங்கே ஒரு புனிதமான ஆவி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே நம்பப்படுது. நிலா சிறைசாலை இன்னும் பயமுறுத்துகிற ஒரு சிறைசாலையாக இல்லாமல் இது வரலாற்று மிக்க ஒரு சிறைசாலையாகவும் மாற்றப்படுது. இது ஒரு ராணியோட வரலாறாகவும் இது வெளியில் இடுறான். இந்த சமயத்தில் தான் நிலா சிறைசாலையை பற்றி நிதானமாக அமர்ந்து ஒவ்வொரு நாள் இரவும் பௌர்ணமி அன்னைக்கும் அவன் ராணியோட அறைக்கு போய் அமைதியாக ராணியோட குரல் கேட்டதாகவும் அமைதியாக கேட்டுட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. அவனுக்கு ஒரு திருப்தி, ஒரு அநீதியை வெளியில் கொண்டு வந்த ஒரு திருப்தி சிவாவுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.